கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஒரு 3 நாட்களாய் நான் சொந்த ஊருக்காக ஊருக்கு போயிட்டு வர வேண்டிய ஒரு வேலை இருந்தது பிரியமானவர்களே. ஆனாலும் நான் முன்னால் வீடியோ எடுத்து அதை நான் டெய்லி ஒரு வீடியோவாக நான் போட்டேன். ஏன்னா உங்களோடு நான் சந்திக்கணுன்றதுல நான் ரொம்ப ஆசை உள்ளவளாக இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் எப்படியாகிலும் அது அது வந்து அது விடுபட்டு போய் விடக்கூடாதுன்றதில் அப்படி நான் செய்தேன். நேற்று ஒரு நாள் மட்டும் வீடியோ போட முடியலை. அங்கே சரியான நெட்டு வராமல் போயிடுச்சு. இன்றைக்கு நாங்கள் ஊர்லேருந்து திரும்பி வந்துட்டோம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? முக்கியமான ஒரு வீடியோ பிரியமானவர்களே. நாம் அதை இன்றைக்கு முழுமையாய் நாம் அதை கேட்க வேண்டும். ஆண்டவர் அவர் இயேசு சொல்லுகிறாரு, எப்பா ஒருத்தன் 3 பிள்ளைங்களோட படுத்து தூங்கிட்டானாம். அவன் தூங்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா, கதவை தட்டி, அப்பா எனக்கு எதனாலும் சாப்பிட இருந்தால் கொடு, அதாவது அப்போ இருந்தால் கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறானா. அப்போ அவன் சொல்கிறானா, அப்பா என்னால் நான் இப்போ எந்திரிக்க முடியாது. ஏன்னா அவனை சுற்றி 3 பிள்ளைங்க அவன் மேலே படுத்துருக்கும்னு நினைக்கிறேன். கை மேலே காலை போட்டு படுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நைட்டு நேரத்தில் பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி படுத்துருக்கும் போது நம்ம அதை பிள்ளைங்க கையோ காலோ எடுத்து விட்டால் அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே முழிச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், அசையாமல் குழந்தைங்க கை கால், அதில் சில பிள்ளைங்கள்லாம் லேசாக இப்படி தொட்டாலே உடனே முழிச்சிரும். அப்புறம் அழ ஆரம்பிச்சிரும். அதனால் அவன் சொல்கிறான், இல்லை நான் உனக்கு இப்போ என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா என் பிள்ளைங்களாம் என்னை சுற்றி இருக்கிறாங்க, அதனால் என்னால் எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, ஆனாலும் அவன் என்ன செய்வான்னா, தன்னுடைய சிநேகிதன்றத நிமித்தமாக இல்லை, அதாவது இவன் அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான் சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறான். அதனால இல்லை, அவன் வருந்தி கேட்டானே. இதை நம்ம நல்லா அந்த பாயிண்ட்டை கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதில் இந்த வார்த்தை மிகவும் முக்கியம். இந்த வீடியோவுக்கு முக்கியமான வார்த்தைகளில் இது ஒன்று. அவன் வருந்தி கேட்பதன் நிமித்தமாய் அவன் என்ன செய்வானா, எப்படியாகிற கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அவனுக்கு கொண்டுட்டு போய் அப்பத்தை கொடுத்துருவானா. ஹல்லேலூயா. அது போல் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் தகப்பன்கிட்ட போய் தன் பிள்ளை அப்பாப்பா எனக்கு மீன் வேணும்னு கொடுத்தா அவன் பாம்பை கொடுப்பானோ, அப்பா எனக்கு அப்போ வேணும்ப்பா பசிக்குதுப்பா அப்படின்னு கேட்டால் கல்லை கொடுத்து இதை தின்றுன்னு சொல்லுவானா? சரி, அப்பா எனக்கு முட்டை வேணும்ப்பா அப்படின்னு கேட்டால் தேளை கொடுப்பானா? இதுதான்டா முட்டைன்னு. எப்படி கொடுப்பான்? அதாவது பொல்லாதவர்களாகிய தகப்பனை குறித்து சொல்றாரு. பொல்லாதவர்களாகிய இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம தகப்பனாகிய நான், இந்த இடத்துல தான் முக்கியம், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, இதை சற்று கவனமாக கேளுங்கள். இப்போ ஹோலி ஸ்பிரிட் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அங்க என்ன சொன்னாரு, அவன் போய் அப்பம் கேட்குறான். அவன் அது சிநேகிதன்ற முறையில் கொடுக்காட்டாலும் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாய் கொடுக்குறான். அப்போ இங்க என்ன சொல்றாரு, அப்பாட்ட பிள்ளைங்க அப்பம் கேட்டா கொடுப்பார்ல, முட்டை கேட்டா கொடுக்க மாட்டாரா? அதுபோல நானும் என்னிடத்தில் கேட்பவர்களுக்கு, அவர் பரம தகப்பன், அவரிடத்தில் நாம் கேட்க, அதுதான் சொல்றாரு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ நீங்க தட்டுங்க, கதவு திறக்கிற வரைக்கும் தட்டுங்க. அவன் தட்டினான்ல, எனக்கு அப்பம் தாப்பா, எப்பா என் பிள்ளைங்க பசியா இருக்கு எனக்கு அப்பம் கொடுப்பான்னு சொல்லி பிள்ளைகளுக்காக அவன் வேண்டுனான்ல, தட்டுனான்ல. அவன் போய் கேட்டான், நீ கொடுக்குறியாப்பா என் பிள்ளைக்கு கொடுக்குறியா? அதாவது வேண்டி கேட்டானா. அவன் மாட்டேன்னவனே திருப்பி திருப்பி கேட்குறான். அப்போ அவன் என்ன பண்றான், இவன் வேண்டி கேட்டதன் நிமித்தமாய், அவன் விரும்பி கேட்டதன் நிமித்தமாய் அவன் எந்திரிச்சு கொண்டுட்டு போய் அப்பத்தை கொடுக்குறான். அதுபோல்தான் நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி நாம் கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். அநேகர் அந்த வசனங்களை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சொல்லுவாங்க. அதாவது உலக காரியங்களுக்காக கேட்பாங்க. ஆனால் இந்த இடத்துல
கர்த்தர் சொல்லுவது, லூக்கா சுவிசேஷத்தில் தேவன் சொல்லுவது அதல்ல. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு தேவன் சொல்றது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். ஷுவர், நிச்சயம், அதிக நிச்சயம். நிச்சயம்னாலே ஷுவர், அதிக நிச்சயம். அப்போ இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பற்றி இப்படிதான் சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தான் அந்த 2 உவமைகளை சொல்கிறார். தகப்பனை போல ரெண்டுமே பாருங்க, அவன் தகப்பன், இவனும் தகப்பன். தகப்பன் சொல்கிறான், என் பிள்ளையை விட்டுட்டு என்னால் வர முடியாதுப்பா, ஆனாலும் விரும்பி கேட்டது நிமித்தமாக கொடுத்துட்றான். இதுவும் உங்கள் பொல்லாதவர்களாகிய இந்த தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறாரே, அப்போ நான் பரம தகப்பன் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, நான் கொடுப்பேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும்ன்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கிறவில்ல அநேகர் பரிசுத்த ஆவியை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளலை அப்படின்றது இருந்தீங்கன்னா, இன்றைக்கு தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அவர் கதவை தட்டுங்கள், அவர்கிட்ட கேளுங்க. அவர் வேண்டி கேட்டுக்கொண்டான். அதுபோல நாம் தேவனிடத்துல அதாவது எப்படி அதை நாம் அவரிடத்துல வாஞ்சையோடு விசுவாசத்தோடு நாம் விரும்பி அதை நான் எப்படினாலும் நான் அதை பெற்றுக்கொள்வேன்ற ஒரு வைராக்கியத்தோடு நாம் தேவனிடத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபம் பண்ணி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு மிக மிக அவசியம். இன்னொன்று சொல்கிறார் பரிசுத்த ஆவியை குறித்து, யாராவது என்ன குறித்து குறை சொன்னாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் பரிசுத்த ஆவியை குறித்து யாராவது இப்படி பேசினா அவங்களுக்கு அவ்வளோதான் ஐயோன்றார். பரிசுத்த ஆவியை குறித்து அவர்கள் தவறாக தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட், ஆவின்றது ஆவி இல்லை, ஸ்பிரிட் இல்லை, ஆவியானவர், ஆவி இல்லை, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்குள் தங்கி அவர் நம்மை நடத்துவார். அவர் உள்ள வந்துட்டார்னா ஹல்லேலூயா, அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், அவ்வளோ ஒரு பரிசுத்தம், பரிசுத்த ஆவி. அவர் எப்படி கண்டித்து உணர்த்துவார், வழி நடத்துவார், இதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பெரியமானவர்களே. அடுத்த வீடியோவில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உள்ள வந்துட்டார், அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்றதை குறித்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், இந்த காரியங்களை குறித்து, அந்த ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வரப்போகிற அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதையும் தவறாமல் பாருங்கள். அதற்கு இந்த வீடியோ முக்கியம். ஏன்னா ஒருவேளை ஹோலி ஸ்பிரிட் நம்மகிட்ட இல்லைன்னா நாம் அதை பெற்றுக்கொண்டு நாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் எப்படி இருக்குன்றது தெரியலையா, அந்தபடி நம்ம வாழ வேண்டும். இதுவும் முக்கியமான வீடியோ, அதுவும் முக்கியமான வீடியோ, தவறாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, இதன்படி நாம் நடக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்ம எப்படி இருப்போன்றதை பற்றி நான் போட போகிறேன். அதையும் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.